அதே காசி ஆனந்தன் கிண்டலாகப்படுவாரே, தமிழா நீ பேசுவது தமிழா, தமிழ் வாயால் மம்மி என்று அழைத்தாய், அழகு குழந்தையை பேபி என்று அழைத்தாய், என்னடா தந்தையை டேடி என்று அழைத்தாய், இன்னுயிர் தமிழை கொன்று நீ தொலைத்தாய். உறவை லவ் என்றாய், உதவாத சேர்க்கை, ஒய்ஃப் என்றாய் மனைவியை, பார் உந்தன் போக்கை, இரவை நைட் என்றாய், விடியாதுன் வாழ்க்கை, இனிப்பை ஸ்வீட் என்றாய், அறுத்தறி நாக்கை. கொண்ட நண்பனை ஃப்ரெண்டு என்பதா, கோல தமிழ் மொழியை ஆங்கிலம் தின்பதா, கண்டவனையெல்லாம் சார் என்று சொல்வதா, கண்முன் தாய்மொழி சாவது நல்லதா. வண்டிக்காரன் கேட்டான் லெஃப்டா ரைட்டா, வழக்கறிஞன் கேட்டான் என்ன தம்பி ஃபைட்டா, துண்டுக்காரன் கேட்டான் கூட்டம் லேட்டா, தொலையாதா தமிழ் இப்படி கேட்டா. பாட்டன் கையில் வாக்கிங் ஸ்டிக்கா, பாட்டி உதட்டல என்ன லிப்ஸ்டிக்கா, வீட்டில் பெண்ணின் தலையில் ரிப்பனா, அட வெள்ளைக்காரன் தான் உனக்கு அப்பனா. தமிழா நீ பேசுவது தமிழா. அதே காசி ஆனந்தன். நீங்கள் ஒரு அழகு ஒரு இடத்தை நம்ம கண் முன்னால் கொண்டு வர முடியுது, ஒரு கோவப்படுத்த முடியுது, கிண்டல் பண்ண முடியுது. அது மரபு கவிதைக்கு இருந்த மிகப்பெரிய ஆற்றல், மிகப்பெரிய ஆற்றலுங்க.